இன்றைக்கி மகாலயபக்ஷ சமையல் டே 7 சாதம் வாழைத்தண்டு கறி வெந்தய ரசம் வாழைத்தண்டு சாலட் தயிர் வெந்தய ரசம் அடிபொலியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணுங்க. ஹலோ மக்களே, வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு மார்னிங் நீங்கள் உப்பு உருண்டை பார்த்துருப்பேன். இது 3 மினிட்ஸ், அதாவது நிறையா ஷார்ட்டாக கேட்குறேன் இல்லையா, 5 மினிட்ஸ்க்குள்ளே வேணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 3 மினிட்ஸ்ன்னு ஸ்வீட் அண்ட் ஷார்ட் அப்படின்னு 3 மினிட்ஸ் ரெசிபின்னு நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்க. இந்த கூட்டெல்லாம் கூட நம்ம மகாலயபக்ஷத்தில் கூட்டு பார்த்தோம்ல, அது கூட நான் அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்க. மகாலயபக்ஷ சமையல்லையும் இருக்கும், 3 மினிட்ஸ் ரெசிபிலையும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போய் டக்குன்னு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு. இன்னைக்கு டே 7ஓட மகாலயபக்ஷ சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய ரசம். ஈஸியாக இதுவும் குக்கரில் ஃபட்ஃபடாலாம் முடிச்சிடலாம். ரசத்தை ஒரு வறுத்துறது மட்டும், பொடி மட்டும் நம்ம பண்ணிட்டும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். வாழைத்தண்டு, அன்றைக்கி வாழைத்தண்டு இது பண்ணியிருந்தோம்ல, தொகையல் பண்ணியிருந்தோம், பொடலங்காய் இது பண்ணியிருந்தோம். ஸோ அது ரெண்டும் கொஞ்சம் இருக்குது. அது ரெண்டும் ஸ்டீம் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு கறி தான். அதாவது ரைஸ், வெந்தய ரசம், அப்புறம் வாழைத்தண்டும் பொடலங்காவும் போட்டு ஒரு கறி. இதுதான் இன்னேத்து டே 7ஓட மகாலயபக்ஷ சிம்பிளான சமையல். வாங்க பார்க்கலாம். இதுக்கு இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், 1 ஸ்பூன் தனியா எடுத்துட்டுருக்கேன், வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். அதே 1 ஸ்பூனால் நம்ம தனியா எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகா, புளி நல்லா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை போட்டுட்டு, புளி நம்ம புளி ஊற போட்டு கொஞ்சம் லெமன் சைஸ் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக இதை வறுத்துட்டு குக்கரில் அப்படியே டைரெக்டாக வச்சுடலாம். எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு, இதை நம்ம கொஞ்சம் வறுத்துன்ட்டு எல்லாத்தையும் போட்டுடலாமா. வெந்தயம், தனியா, இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அந்த நைஸ் அரோமா வரவரும் நல்லா வறுத்துக்கலாம். அதாவது இந்த வெந்தய ரசமும் இதுதான் ஃபஸ்ட் டைம். இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதெல்லாம் எல்லாம் உங்களுக்கோசம் நான் பண்ணியிருக்கேன். பட் எல்லா ரெசிபியும் ரொம்ப நல்லா இருக்குப்பா. நானும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லா ரெசிபியும். இதுக்கு நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். ஏன்னா வெந்தயங்கிறதுனால கொஞ்சம் கசப்பு இருக்கும். குழந்தையெல்லாம் இருந்தால் கசக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம வெல்லமும் போட்டுக்கலாம். நானும் ஒரு குழந்தை தான், அதனால் நம்மளே சொல்லிப்போம். ஸோ அதனால் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம் பரவாயில்லன்னா நீங்கள் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். பட் இது நல்ல மெடிசினல் வேல்யூப்பா. வெந்தயம்லாம் நல்லா உடம்பு குளிர்ச்சி பண்ணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல ரெசிபி, ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இதுக்கு தக்காளி வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். நம்ம எப்படி இந்த ரசம் பண்ணோம் அதே மாதிரி தான். நம்ம அந்த கண்டந்திப்பிளி ரசம் பண்ணோம்ல, அதே மாதிரி தக்காளியெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக டக்குன்னு குக்கரில், ஏன்னா புளியெல்லாம் கொதிச்சு பண்ணுறதுக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வச்சுட்டோன்னா நிமிஷமாக ரசம் ரெடி ஆகிடும். இதுக்கு மிளகு ஜீரகம்லாம் வேண்டாம். ஏன்னா அந்த வெந்தயத்தோட மிளகெல்லாம் போட்டெல்லாம் அடிச்சிடும். ஸோ கொஞ்சமாக நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நைஸ் அரோமா வருது. நல்லா அந்த வெந்தயம் பாருங்கள், எல்லாமே வெந்தயம் எல்லாமே நல்லா மணமாக சிகப்பாக எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம குறக்குறன்னு, ரொம்ப குறக்குறன்னு வேண்டாம், ரொம்ப நைஸாக வேண்டாம், மீடியமாக நம்ம அரைச்சிடுவோம். நம்ம இதை மிக்சியில் போட்டுண்டாச்சு. நல்ல வெந்தயம் மணமாக இருக்குப்பா. நம்ம பேசிகிட்டே மிளகாவை வரமிளகா காரத்துக்கு நம்ம போடவே இல்லைல்ல. நீங்கள் மிளகா அதோட போட்டுருங்கோ. இப்போ நான் வெறும் பாண்லியில் சூடு ஏற்றிட்டு ஒரு 4 மிளகா காரத்துக்கு இதை ஒரு ஃப்ரை பண்ணி அதோட போட்டு நம்ம அரைச்சிடுவோம். மறந்து போயிட்டேன் பேசிகிட்டே. நீங்கள் அதோட போடும்போதே வரமிளகாவும் போட்டு அரைச்சிடுறோங்க. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்துட்டேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடுறோம். அரைச்சிண்டாச்சு. நல்ல வெந்தயம் பயங்கர மணமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த பொடியை போட்டுடலாம். பொடியை போட்டுட்டு கொஞ்சமாக இந்த புளி தண்ணி சின்ன லெமன் சைஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் விட்டுடலாம். விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மிக்சியிலலாம் இருக்குல்ல அதையும் விட்டுடலாம். இந்த மிக்சியிலையும் இதையும் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம்.
கொஞ்சம் மஞ்சப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதில் கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடியை போட்டு வெயிட் போட்டு எத்தனை விசில் விடுமோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டால் கூட போதும், ஒரு 2 விசில் விட்டால் கூட போதும்ப்பா. ஏன்னா புளி நல்லா வெந்துடும். ஸோ ஒரு 2 விசில் விடலாம். நம்ம நல்லா ரசம் சூப்பராக இருக்குப்பா, நல்ல மனம் வெந்தய ரசம். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து இதை வந்து இப்போ ஈயச்சொம்பில் விட்டுடலாம். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எப்படி எடுத்துன்னு இருக்கீங்களோ புளி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்பா இந்த பெங்களூரில் பயங்கரமாக குளிர்றது இல்லையா? ஸோ இந்த ரசம்லாம் சுட சுட சாதம் வச்சு நெய் விட்டு ஹோட்டல்னா எம்மி. கொஞ்சமாக மேலாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த அடுப்பில் சாதம் வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிச்சிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இந்த ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் உங்களுக்கு, அதனால் வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். நல்ல அந்த வெந்தய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குப்பா. நல்லா நம்ம அந்த அரோமா வந்து அந்த வறுத்துண்டோம் இல்லையா, எப்படி இருக்குது பாருங்க, அரைச்சி விட்ட ரசம் மாதிரி. இதுக்கு தக்காளி எல்லாம் இன்னும் வேண்டாம், சூப்பராக இருக்கும். இது இப்படியே ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய்லேயே தாளிச்சிருங்க. நம்ம வெறும் வந்து நெய்யில் கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். ஸோ நம்ம ரசத்துக்கு தாளிச்சுன்றலாம். இது வந்து இப்போ பாண்லி வச்சுருந்தாச்சு, எண்ணெய் விட்டுண்டாச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயம். இதை வந்து இவன் தலையில் கொட்டிடலாம். சூப்பரான அடிபொலியான வெந்தய ரசம், மகாலயபக்ஷ வெந்தய ரசம் ரெடி. இன்னும் லைட்டாக கொஞ்சம் நரைச்சிக்கிறோம், அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாழைத்தண்டும் பொடலங்காவும் கறி பண்ணேன்னு சொன்னேன்ல. ஸோ பொடலங்காய் பண்ணலப்பா, இதுவே நிறையா இருக்குது. ஸோ அதனால் மீந்து போயிடும். அதனால் அந்த வாழைத்தண்டுலேயே பாதி வந்து நான் வந்து சேலட் பண்ண போகிறேன். சூப்பரான அடிபொலியான வாழைத்தண்டு சேலடும், இது வந்து வேக வச்சு தேங்காய் போட்ட கறியும் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக நுரைச்சுன்றது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வாழைத்தண்டு சேலடுக்கு பண்ணிவிடுவோம். வாழைத்தண்டை அந்த ஃபுல்லாக ஸ்டீம் பண்ணின்னு இருக்கேன்ப்பா. அதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து சேலட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாக எடுத்து கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணதை வாழைத்தண்டு போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேக வச்சுக்கோங்க வாழைத்தண்டை. எது எப்படி வேணால், உங்கள் சௌரியம் எப்படி வேணால். நான் ஸ்டீமரில் போட்டு அதில் பாதி எடுத்து பாதி கறி பாதி சேலட் பண்ணிடலாம். இதில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் ஊற்றுக்கோங்க. நான் இப்போயே கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஊற்றுருவேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றினா சூப்பரான சேலட், வாழைத்தண்டு சேலட் ரெடி. கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் புழிஞ்சுடலாம். உங்களுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சுட்டுருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பராக வாழைத்தண்டு சாலட் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி மாலையபக்ஷ சமையல் டே 7ஓடது வாழைத்தண்டு கறி. இந்த வாழைத்தண்டு கறியிலையும் நார்மலாக தாளிச்சுட்டு பச்சை மிளகா தேங்காயெல்லாம் போட்டு லெமன் புழிஞ்சப்பா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. இந்த சேலட், வாழைத்தண்டு சேலட், வெந்தய ரசம், சுட சுட சாதம், இது வந்து காத்தாலேயே ஷார்ட்டில் பார்த்துருப்பேன். உப்பு உருண்டை ஈவினிங் பலகாரத்துக்கு காத்தாலேயே ரெடி பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட மகாலயபக்ஷ சமையல் டே 7ஓடது. தேங்க்யூ பாய், தேங்க்யூ ஸோ மச்.